இந்த 3 தவறுகளை தெரியாமல் கூட உங்கள் வீட்டின் பூஜை அறையில் செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். உங்களுக்கு லட்சுமி பிடிக்கும் என்றால் இந்த பதிவை லைக் பண்ணுங்க. ஒரு வீட்டில் சுபிட்சம், அமைதி, செல்வம் நிலைத்திருக்க அந்த வீட்டின் பூஜை அறை தூய்மையாகவும் சாஸ்திரப்படியும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சில பொருட்களை தவிர்ப்பதும் மிகவும் முக்கியம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஆகையால் இந்த 3 பொருட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் உடனே அகற்றிவிடுங்கள். முதலாவது, பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்கள் சேதமடைந்திருக்க கூடாது. சிறிய விரிசல் விழுந்திருந்தாலும் அந்த படத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல் சிதைந்துவிடும். இது வீட்டில் வறுமையையும் மனக்கவலையையும் உண்டாக்கும். இரண்டாவது, உக்கிரமான தெய்வங்களான நரசிம்மர், தாண்டவமாடும் சிவன் படங்களை உங்களது பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. இவை உங்களது வீட்டின் நிதி நிலைமையை பாதிக்கும். மூன்றாவது, பூஜைக்கு வைத்த பூக்கள் வாடியவுடன் உடனே அகற்ற வேண்டும். ஏனெனில் லட்சுமி தூய்மையும் நறுமணமும் நிறைந்த இடத்தில் தான் வாசம் செய்வார் என்பதால் வாடிய பூக்களை பூஜை அறையில் வைத்திருப்பது லட்சுமி கடாட்சம் குறைய காரணமாகும். உங்களுக்கு லட்சுமி தேவி பிடிக்கும் என்றால் ஜெய் லக்ஷ்மி என்று கமெண்ட் பண்ணி, மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.